SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிக்கிவரா கோட்டபாய அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி தகவல். மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு ரணில் வெளியான தகவல். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வருகின்ற பேரிடி. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு. சமூக ஊடகங்களில் பிரபலமான யுவதியை கொன்ற காதல். இணையவழி பரிமாற்றம் ஈரானில் அதிரடி தீர்மானம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கோட்டபாய ராயபக்சவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டெடுக்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெருமளவு பணத்தை வீணடித்ததாக கூறப்படும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் குறித்து சிறப்பு விசாரணை ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்கம் அத்தகைய விசாரணைகளை நடத்தி அந்த ஆணைக்குழுக்களில் உறுப்பினர்களுமிந்தோ அல்லது அப்போதைய அரசாங்கங்களின் தலைவர்களுமிந்தோ பணத்தை மீட்டெடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை விசாரிக்க 14 ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 2 பரிந்துரைகள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி உபாலி அபியவர்த்தனவின் தலைமையில் நிறுவப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த நாட்டில் மக்கள் பணத்தில் 3.5 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த பணத்தை ஆணைக்குழு நியமித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவிடம் இருந்தோ அல்லது உபாலி அபியவர்த்தன உள்ளிட்ட 3 ஆணைக்குழு உறுப்பினரும் மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அனுபவமற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குறித்த விடய தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு தெரிவித்ததாக ரணில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்துக்கு திரும்பும் நோக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பெராளி ரக வாகன உரிமை உள்ளவர்கள் எல்போட் உரிமை உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை. நாடு திவாலான போதும் தான் ஏற்றுக்கொண்ட சவாலை வெற்றிகரமாக நடத்தியமை தொடர்பில் பணிவாக மகிழ்ச்சியாக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்கள் நாட்டில் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்க பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாதாள உலகத்துடன் தொடர்பட்டதாக செயற்பட்டிருந்தால் காவல்துறை உட்பட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அப்படிப்பட்ட நபர்களில் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக பெருநிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறைக்கு உட்பட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த சிலரின் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து தற்போது உண்மைகள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சமீபத்தில் பாதுகாப்பு படைகளில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலகத்துடன் தொடர்பட்டவர்கள் என்ற தகவல்கள் வெளிவந்தன. எனவே இது தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். காட்டு விலங்குகளால் விவசாயிகளின் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசாங்கத்தினால் சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் KD லாட்காந்தாவின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்கே ஒரு சிறப்பு குழுவை நியமித்துள்ளார். அத்தோடு இந்த சிறப்பு குழுவில் மேலும் 15 உறுப்பினர்கள் உள்ளடக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த குழுவால் முன்மொழியப்படும் அனைத்து பரிந்துரைகளும் மார்ச் மாத இறுதிக்குள் விவசாய அமைச்சரிடம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காட்டு விலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை தடுப்பது மற்றும் விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் விலங்குகளை நிர்வகிப்பது குறித்து இந்த குழு தற்போது மதிப்பீடு செய்து வருகிறது. மேலும் பல ஆண்டுகளாக உருவாகியுள்ள இந்த பிரச்சனைகளை தீர்க்க தற்போதைய அரசாங்கம் தேவையான தலையீடுகளை எடுக்கும் என்றும் இந்த குழுவின் பரிந்துரைகளின்படி விவசாயிகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கான வழிமுறைகள் கண்டறியப்படும் எனவும் விவசாய அமைச்சர் KD லாட்காந்தா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தவறான முடிவை எடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வலஸ்முல்ல பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இமாஷி கெட்டியாராச்சி என்ற இளம்பெண்ணை இந்த முடிவை எடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான குறித்த பெண் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வலஸ்முல்ல தயாரட்ன வீதியில் உள்ள வீட்டொன்றில் மரம் ஒன்றில் தூக்கிட்டு அவர் உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டிக்டாக் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான அதிகளவான விசிறிகளை கொண்ட இளம்பெண் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள்.
இணையவழி பரிமாற்றங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பயன்பாடு தொடர்பில் கடன் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஈரான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கிரிப்டோ கரன்சி பயன்பாடு அண்மை காலமாக அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. குறித்த செயற்பாடுகள் காரணமாக தேசிய நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து வருவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் கிரிப்டோ கரன்சியுடன் தொடர்பட்ட அனைத்து கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்துவதற்கு ஈரான் மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிக்கிவாரா கோட்டபாய அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி தகவல். மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு ரணில் வெளியான தகவல். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வருகின்ற பேரிடி. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு. சமூக ஊடகங்களில் பிரபலமான யுவதியை கொன்ற காதல். இணையவழி பரிமாற்றம் ஈரானில் அதிரடி தீர்மானம்.